வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஓஎஸ் அப்ளிகேஷன் சர்வர் இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஓஎஸ்னால் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓஎஸ்னால் எதுவும் இல்லை, உங்களோட ஃபோனில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஓஎஸ் இருக்குது. அது மூலயமா தான் நீங்கள் எல்லாமே பட்டனை தட்டி ரேப்பிடோ ஆப்பை புக் பண்ணுறது, இல்லை ஓலா ஆப்பை புக் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இது எல்லாமே ஆப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் மாதிரியே நம்ம ஆஃபீஸ்லேயும் நாங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி இப்போ ஆஃபீஸில் ஐடியில் என்னென்ன டீம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஒன்று டெவலப்மெண்ட் டீம், இன்னொன்று ஆப்ரேஷன்ஸ் டீம், இன்னொன்று ஐடிஐஎல் டீமு, இன்னொன்று டெவாப்ஸ் டீமு, இன்னொன்று க்ளவுட் டீம். இப்போ டெவலப்மெண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர் வந்து கோடிங் அடித்து அந்த கோடிங்கெல்லாம் வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம்னால் யாருன்னா, அவங்க தான் வந்து அந்த டெவலப்மெண்ட் டீமு கோடை அடித்து அதை அப்ளிகேஷனாக மாற்றி அந்த கோடை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இடம் தருவோம் சர்வரில். அதுதான் வந்து நாங்கள் பண்ணுற வேலை. இப்போ ஐடிஐஎல் டீம்னால் இந்த விஷயத்த இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஐடிஐஎல் டீமு கோடு போட்டிருப்பாங்க. அதாவது இப்படி தான் பண்ணணும், இந்த வரமுறைகளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐடிஐஎல் டீமு கோடு போட்டிருப்பாங்க. இப்போ டெவாப்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டெவலப்மெண்ட்டையும் பார்த்துப்பாங்க, ஆப்ரேஷன்ஸையும் பார்த்துப்பாங்க. இது ரெண்டும் கலந்தது தான் டெவாப்ஸ் டீம். க்ளவுடு டீம்ன்றது வந்து அது இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து முன்னெல்லாம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல டேபிள் சேர் இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சர்வரு, அப்புறம் சுவிட்சு, ரவுட்டரு, ஸ்டோரேஜ் பாக்ஸு இது எல்லாத்தையும் வாங்குவாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவாயிடும். அது வாங்கி அதுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாடி டேட்டா சென்டர் வச்சுட்டு முன்னாடி ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் எப்படின்னா வெறும் மக்கள் சர்வர் இது டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் லேப்டாப்பு, மக்கள், அதுக்கப்புறம் இதை மட்டும் இருந்தால் போதும். டேபிள் சேர் இதெல்லாம் இருந்தால் போதும். டேட்டா சென்டரை க்ளவுடில் வச்சுக்கலாம். க்ளவுடில் வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் எதை பற்றி இன்னும் பிஸ்னஸோ அதை வந்து நீங்கள் க்ளவுடில் ரன் பண்ணுவீங்க. அதுதான் வந்து க்ளவுட் டீம். இப்போ க்ளவுடு டீமு நாங்கள் பேக் எண்டுனா அது ஃப்ரண்ட் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கூகுள் க்ளவுடாக இருக்கலாம், அமேசான் க்ளவுடாக இருக்கலாம், அஜூர் க்ளவுடாக இருக்கலாம், ஆரக்கிள் க்ளவுடாக இருக்கலாம், இந்த மாதிரி க்ளவுடாக இருக்கலாம். ஆனால் அந்த க்ளவுடு க்ளவுடில் என்னென்ன வேலை இருக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறது தான் வந்து நாங்கள் பண்ணுற வேலை. இப்போ அதில் வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்னா ஃபண்டமெண்டல்ஸ், க்ளவுட் இன்ஜினியர், க்ளவுட் ஆர்கிடெக்ட், க்ளவுட் டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் காலேஜை முடித்ததுக்கப்புறம், நான் வந்து ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை மேனேஜ்மெண்ட் அதாவது லீடர்ஷிப் லேடரில் ஏற போகிறேன், ஐடிஐஎல் முடிச்சுட்டு லீடர்ஷிப் லேடரில் ஏற போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து டெவாப்ஸில் போகிறேன், இல்லை நான் க்ளவுடில் போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. இதுதாங்க ஐடி. இதில் நீங்கள் எந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகிறீங்கன்றத தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை நல்ல பாதையாக இருக்கணும். அதுக்கு இப்போத்துலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. காலேஜ் படிக்கும்போது அரியர் வைக்காதீங்க. 3 அரியருக்கு மேலே போச்சுன்னா வெளிநாடு போக முடியாது, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு படிக்க போக முடியாது. அதனால் அரியர் இல்லாமல் படிங்க. நன்றி, வணக்கம்.